ஒரு கணவனுடைய தலையணை மனைவியுடைய மடிதான். கணவனுடைய தலையணை மனைவியுடைய மடிதான். ஹஸ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், எனது மாலை காணாமல் போகியது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு மாலை அணிஞ்சிருந்தார், அந்த மாலை காணாம போயிட்டு. சஹாபாக்கள் எல்லாம் மாலையை தேடுறாங்க, மாலை கிடைக்குதில்லை. யாரோ போய் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு ஏசுறாங்க, உண்ட மகளால தான் எங்களுக்கு பிரச்சனை, மாலையை காணத்து போட்டு எங்களுக்கு கஷ்டம். அபூபக்கர் ரலியல்லாஹு வாராங்க கோவத்தில். ஆயிஷாவை பார்க்க ரலியல்லாஹு அன்ஹா மகள் தானே, வந்தாங்க, ஏசினாங்க, குத்தினாங்க, குத்தோண்டு இடுப்புல. சொல்றாங்க, எனக்கு உசும்பேலாது. ஏன் தெரியுமா? மடியில ரசூலுல்லாஹ். மடியில யாரு? ரசூலுல்லாஹ் மடியில படுத்துட்டு இருக்கிறார். ஏண்ட வாப்பா ஏசி போட குத்தினார் நெஞ்சில வந்து. நான் உசும்பவே இல்லை. யார் படுக்கார் மடியில? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்படி அன்பாக இருந்திருக்கு சகோதரர்களே. மடியில தான் படுக்கும். யோசிக்கவன பள்ளியுள்ளுக்கு இதெல்லாம் பேசுறாரு, இதான் புகார்ல வர ஹதீஸ். வேற என்ன நாங்க பேச? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுவாங்க, நான் ஹைலுக்காரியாக இருப்பேன், மாதவிடாய் வரும் எனக்கு. ரசூலுல்லாஹ் என்ற மடியில சாஞ்சிதான் குர்ஆன் ஓதுவார்கள். நமக்கு ஞாபகமே இல்லை மனைவிட மடியில சாஞ்சு, ஞாபகமே இல்லை. எங்கட வாழ்க்கை என்ன? அப்ப தொழுக மட்டும்தானா இஸ்லாம்? நோம்பு பிடிக்கிறது மட்டும்தானா இஸ்லாம்? ஹஜ்ஜி செய்யறது மாத்திரமா இஸ்லாம்? இதுவும் இஸ்லாம், இதுவும் இஸ்லாம். மடியில தூங்குறது சகோதரர்களே. சரி, மவுத்து வந்துட்டு என்ன செய்வாங்க? எங்கட பொம்புல தூக்கி மெதுவா தலானில வச்சிட்டு ஓரமாயிருவா. நடக்குமா இல்லையா? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, என்ற கணவருக்கு மவுத்துடைய சக்கராத், நான் என்ற கணவரை கையில ஏந்தி வச்சிருந்தேன், என்ற கழுத்துக்கும் மார்புக்கும் இடையில் தூக்கி வைத்திருந்தேன் மடியிலே. எப்படி இறக்கம் பாருங்க, இல்லறம் இனிக்குது பாருங்க. கையில தூக்கி வைத்திருந்தேன், என்ற கழுத்துக்கும் மார்புக்கும் இடையில் வைத்திருந்தேன். ரசூலுல்லாஹ்வை வைத்துக் கொண்டிருக்கும் பொழுது எனது தம்பி அப்துர் ரஹ்மான் ஒரு மிஸ்வாக்கை கொண்டு வந்தார். உடனே நபி அவரிடம் கேட்டேன், மிஸ்வாக் தேவையா? நபி அவர்கள் ஆம் என்றார்கள். மிஸ்வாக்கை எடுத்து எனது பல்லுகளால் மென்று நபியுடைய வாயில் மிஸ்வாக் செய்து விட்டேன். சொல்லுவார்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, நபியுடைய தொண்டைக்குள் கடைசியாக சென்றது என்னுடைய உமிழ் நீர். எங்கட வைஃப்ட பிரஷ் எடுத்து நாங்க பிரஷ் பண்ணுவோமா? எங்கட பிரஷ் எடுத்து எங்கட வைஃப் பிரஷ் பண்ணுவாவா? நடக்கவே மாட்டார். எங்கட இல்லறம் இது. எங்கட இல்லறம் இனிக்குதா கசக்குதா? எங்களுக்கு வீட்டை போ விருப்பமே இல்லை. சகோதரர்களே, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், கடைசியாக நான் தான் மிஸ்வாக்கை பல்லுகளில் மென்று கொடுத்தேன். ரசூலுல்லாஹ் மென்றார்கள், மிஸ்வாக் செய்தார்கள். அதற்கு பிறகு நான் கீழே வைக்கவில்லை, நெஞ்சோடு அணைத்து வைத்திருந்தேன் ரசூலுல்லாஹுவை. நபி அவர்கள் கையை தூக்கினார்கள். அல்லாஹும்ம ரஃபீக்கல் அஅலா என்று சக்கராத்திலே சொன்னதற்கு பிறகுதான் நபியை அப்படியே வைத்து விட்டு எழும்பினேன். உயிர் பிரியும் வரை மடியிலே ஏந்தி வைத்திருந்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.